அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சுவாமி ஆதிசங்கரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் வேதாந்த தத்துவங்களை நமக்கு எடுத்துரைக்க சுவாமி ஜபயக்ஞானந்தாஜி மகாராஜ் அவர்கள் சுவாமி விவேகானந்தா கல்லூரியிலிருந்து நமக்கு வருகை புரிந்துள்ளார். அவரின் பொற்பாதங்களை வணங்கி வாழ்க்கை வரலாறு மற்றும் தத்துவங்களை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ரீத்வம் பிரணமாமி முகுர்முகுர். நமஸ்ரேயதி ராஜாய விவேகானந்த சூரஹே சஹ்சி சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ரித்வா பிரணமாமி முகுர்முகுः. நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சே சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம், மாணவர்கள் செல்வம் படிக்கின்ற ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல செக்ரட்டரியாக இருக்க திரு சுவாமிஜி அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும், இங்குள்ள ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எதுக்காக இங்கே குழுமி இருக்கிறோம் தெரியுமா? எதுக்காக குழுமி இருக்கிறோம்? பகவான் சங்கரர் இல்லையா? பகவான் சங்கருடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமெல்லாம் இங்கே கூடும் இருக்கிறோம். எதுக்காக? அவரை பற்றி சில சிந்தனைகளை செய்வதற்காக. பகவான் சங்கருடைய ஜெயந்தி முன்னாடி ஒரே ஒரு 2 லைன் நான் சில பாடல் பாடுறேன், நீங்கள் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சங்கர ஹர ஹர சங்கர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வெரி குட். நேற்று இங்கே ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நடந்தது? அக்ஷய திதியா முன்னிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இங்கே அபிஷேகம், மகா அபிஷேகம். யாருக்கு? சரஸ்வதி தேவிக்காக மகா அபிஷேகம் பண்ணுது. இந்த மாதிரி பல இடங்களில் நடக்காது. உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு, இந்த மாதிரியான அமைப்பில் மகா அபிஷேகம் நடக்கிறது. அதை இந்த கண்ணால் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கு. சில மாணவ செல்வங்கள் அதெல்லாம் அதுக்காக அர்ச்சனை பண்ணாங்க, ஆரத்தி பண்ணாங்க, அதுக்காக எவ்வளோ அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அமைச்சிருக்காங்க. அது ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியும்.
சங்கரர் சொல்லுவார், பகவான் சங்கராச்சாரியர் சொல்லுவார், துர்லபம் திரையமே வைதத் தேவானுகிரகேதுக்கும் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்திரயக. அதாவது பெருதற்கடியான பேர் என்ன தெரியுமா? மனித உடல், அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. மனுஷத்துவம், முமுட்சத்துவம். பாருங்கள், நீங்கள் சூழ்நிலையில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? வித்தியை, அறிவை, படிப்பு. இப்போ இங்கே இருக்க மாணவ சொல்லங்கள் 8th-லேருந்து 9th போகிறதா சொன்னாங்க மாணவ சொல்லங்கள். பின்னாடி இருக்க மாணவ சொல்லங்கள் பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு இருக்காங்க. வேறு விதமான டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக? கல்வியை பெறுவதற்காக வந்திருக்காங்க. எதுக்காக நம்ம வந்திருக்கோம்? கல்வியை. இந்த கல்வியை பெற்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொருட்செல்வத்தை அடைய போகிறோம் இல்லையா? இந்த வாழ்வதற்கு நம்ம என்ன வேணும்? நல்ல துணி வேணும், நல்ல வீடு வேணும், வசதியான வாயுக்கள் வந்தோம், காரு, பங்களா, பேர், புகழ் எல்லாம் வரணும், நமக்கு எல்லாம் வேணும். இதுக்காக நம்ம நல்ல படிப்பை படிக்கணும். கரெக்டாக? பொருட்செல்வம் நமக்கு வேண்டும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அபராவித்யா. வித்யாவில் என்ன வித்யா இருக்குது? 2 விதமான வித்யை. ஃபஸ்ட்டு பராவித்யா, அபராவித்யா. நம்ம படிக்கின்ற இப்போ கல்வியெல்லாம் அபராவித்யா. இந்த கல்வி வேணும். இதுக்கு மூலிமா நமக்கு நம்மள பொருட்செல்வம் வேணும் இல்லையா? நல்லா பெரியவனாக வளரணும், பேர் புகழ் வரணும், நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக இது வேணும். சரி, இது கூடவே பராவித்யா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பராவித்யா? நீங்கள் நேற்று அபிஷேகம் அட்டன் பண்ணிங்க, இன்றைக்கி சில விஷயங்களை மாணவர்கள் கேட்டுக்கொள்கிறீங்க. இதெல்லாம் வந்து பராவித்யா. அதாவது இறைவன் மீது நம்பிக்கை வளர்ப்பதற்கு என்னெல்லாம் உங்களுக்கு உகுமோ அந்த தகுதியை வளர்த்துக்கொள்வதற்கு இந்த பராவித்யா. இந்த 2 கல்வியே நம்ம இங்கே பெறுறோம். எங்கே கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி? பராவித்யா, அபராவித்யா 2மே நமக்கு இங்கே கிடைக்க போகுது. சரி, இப்போ மாணவ செல்வங்கள் ஒரு கொஸ்டின் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க மாணவ செல்வங்கள் பின்னாடி பாலிடெக்னிக்லேருந்து, புவிருப்பு இசை அப்படின்னா என்ன? வாட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்? சரி, புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சது யார்? ஓகே, வெரி குட். ஐசக் நியூட்டன். என்ன கண்டுபிடிச்சார்? புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசைனா என்ன? ஒரு பொருளானது கிளப்பும்போது பூமியை நோக்கி வரணும் இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிச்சார்? வெரி குட், கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்க. அவர் எதை நோக்கினா, ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழும்போது என்ன பண்ணார்? சிந்தனை பண்ணார். இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழணும் அப்படின்னு சிந்தனை பண்ணார். அப்போது ஏதோ சம்திங் இருக்குது, அது என்ன அப்படின்னு யோசிக்க சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். இந்த புவியீர்ப்பு விசை சர் ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்தார். ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்துக்கு முன்னால் இந்த புவியீர்ப்பு விசை இருந்ததா? இல்லைன்றவங்க எத்தனை பேர் கை தூக்கு? புவியீர்ப்பு விசை இல்லைங்க அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. என்னப்பா எல்லோரும் இருக்கா? ஷோர்? புவியீர்ப்பு விசை இருந்ததா முன்னாடி? அவர் கண்டுபிடிக்க முன்னாடி இருந்ததா? அப்போது கண்டுபிடித்தல் அப்படின்ற ஒரு செயலை யார் செய்தார்னா ஐசக் நியூட்டன். அவர் பேர் வந்துடுச்சு, இவரால் கண்டுபிடிக்கப்பட்டார். அவருக்கு முன்னாடியும் இந்த புவியீர்ப்பு விசை இருந்தது. இட் கால்ஸ், இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? டிஸ்கவர். இது பேர் ஆங்கிலத்தில் டிஸ்கவர். ஆல்ரெடி இருக்கிற ஒரு செயல்களை கண்டுபிடிச்சி நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க. இப்போ உலகத்தில் ஆராய்ச்சி கற்று ரிசர்ச் பண்ணுறாங்க, இந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பில்டிங்கில் இன்னும் விதவிதமான விஷயங்களில் இன்னும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் படிக்கிற மாணவர்கள் இன்னும் விதவிதமான வண்டிகளுக்கு தயார் பண்ணி வேறு என்னென்னமான இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தினா நமக்கு பெட்ரோல் செலவு குறையும் அப்படின்னு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க வச்சுங்களேன். இதெல்லாம் என்னது? டிஸ்கவர். ஆல்ரெடி கண்டிப்பாக இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் மனசை கொடுத்து செலுத்தி தொடர்ந்து அந்த சிந்தனையை செய்ய 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 உங்களுக்கு என்ன வரும்? அதோடைய சக்தி வருது, அந்த ஆற்றல். சர் ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்த என்னென்னா ரிவீல் பண்ணார். அவர் அந்த தாட்ஸ், அந்த எனர்ஜியை, மைண்ட் எனர்ஜியை அதில் கொடுத்தாரு. அதுலேருந்து அவருக்கு கிடைச்சது இதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு பேர் என்ன கொடுத்துட்டாங்க? புவியீர்ப்பு விசைக்கு பேர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு செயல்களிலும் நமக்குள்ளே இருக்க ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நமக்குள்ளே இந்த ஆற்றல் இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் மனசை கீப் ஆன் ட்ராக்கிங் பண்ண அந்த ரிவீல் ஆகும் சில விஷயங்களை. ஸோ நம்ம மாணவர்கள் பாருங்கள், இப்போ பாலிடெக்னிக் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்களா, முடித்த பிறகு 3rd இயரில் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்னா என்னென்னா அவங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். ரிவீல்
ப்ராஜெக்ட் சம்திங் நியூவாக ஏதோ ஒன்று கொடுத்து நான் இந்த மாதிரியான விஷயங்களை இது வந்து இல்லாத விஷயங்களை இந்த ஒரு பாயிண்ட்ஸு வந்து எனக்கு புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் ரிவீல் பண்ணணும். அது பேர் தான் ப்ராஜெக்ட். அதான் பாருங்கள் ஸ்கூல் லெவல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிவிலேஷன் எதுக்கு வருதுன்னா அவங்க மனசை வந்து சிந்தனைகளை கொடுத்து நீ என்ன சப்ஜெக்ட் படிக்கிறியோ அந்த சப்ஜெக்டில் நீ ஆழ்ந்து சென்று உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதிலேருந்து ரிவீல் பண்ண முடியும். உனக்கு அந்த டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. நீ எந்த இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம், ஆட்டோமொபைல் இருக்கலாம், மெக்கானிக்கல் இருக்கலாம், இல்லை இந்த மாணவர்களுக்கு படிச்சுட்டு அடுத்தது எம்பிபிஎஸ் இல்லை டாக்டர் இல்லை இன்ஜினியரிங் எந்த லைனில் வேணால் நீங்கள் போகலாம். அதில் ரிவீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது. அதை வளர்த்துக்கொள்வதற்கு ஒரு அமைப்பு வேணும். பாருங்கள், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஒரு கருணையால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. மாணவ செல்வங்கள்லாம் தங்கி படித்து இதில் வந்து வெறும் வித்தியை, பராவித்தியை அபராவித்தியை ரெண்டுமே வளர்த்துட்டு போகிறாங்க. போகும்போது இறைவன் மீது ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை வந்துருமா உடனே? அதே ஐசக் நியூட்டன்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஐசக் நியூட்டன் என்ன பண்ணார், அவர் வீட்டில் அவருடைய நண்பர் இருக்கார். அவர் நண்பருக்கு வந்து கடவுள் மீதெல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் தன்னுடைய வீட்டில் வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சூரிய குடும்பத்தை வைத்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் இருக்கா, சூரியன் நடுவில், சூரியன் சுற்றி ஒரு கட்டையில் என்ன பண்ணார், இந்த பக்கம் பூமி, அதுக்கடுத்து என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது செவ்வாய், அடுத்தது புதன், அடுத்தது வியாழன், அடுத்தது வெள்ளி, சனி. சரி, இப்போ மொத்தம் எவ்வளோ கோள் இருக்குது ஒரு சூரியன் சுற்றி? இது ஒரு சூரிய குடும்பம். என்ன குடும்பம் இது? சூரிய குடும்பம். அப்போது ஒரு சூரிய குடும்பத்தில் இவ்வளோ இருக்குன்றதை அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்காரு வீட்டில். அந்த நண்பர் வராரு, வந்தவுடனே பார்க்குறாரு, ரொம்ப அருமையாக இருக்க, நல்லா அருமையான ஸ்ட்ரக்சரில் செய்து வச்சுருக்கீங்க, கரெக்டாக கேப் கொடுத்து இங்கே சூரியன், இங்கே அதோட சைஸு, பூமி சூரியனோட சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, அதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்டால்? அவருடைய நண்பர். யாருடைய நண்பர்? நியூட்டனுடைய நண்பர். சரி, அந்த நண்பர் கேட்டப்போ இவர் சொல்கிறாரு, அது அந்த வுட் இருக்குல்ல, மரம், அந்த மரம், அந்த பெயிண்ட்டு அதெல்லாம் தானாக உருவாக்கி அதே வந்துடுச்சு. என்ன சொன்னார்? அதுவே தானாக அந்த பெயிண்ட் அடித்தது, அந்த மரத்தில் செய்யப்பட்ட அந்த டிசைன் எல்லாமே வந்து தானாக வந்துடுச்சு அப்படின்னாரு. அவருடைய நண்பர் கேட்குறாரு, அது எப்படி தானாக வர முடியும்? அது எப்படி தானாக வர முடியும்? எப்படி தானாக வரும்? இது மரம் வுட்டில் கரெக்டாக செய்யப்பட்டிருக்கு, இதெல்லாம் இருக்குது. இல்லை, அப்படி தான் தானாக வந்திருக்கு அப்படின்னு யார் கொடுக்குற ஆன்சரு? ஐசக் நியூட்டன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நண்பர் கேட்ட பிறகு ஐசக் நியூட்டன் என்ன ஆன்சர் கொடுக்குறா தெரியுமா? இந்த பிரம்மாண்டம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், இத்தனை படைப்பு, இத்தனை உயிரினங்கள், பூமிக்கு அடியில் எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்துருக்கு தெரியல, பூமிக்கு மேலே எத்தனை உயிரினங்களும் தெரியல, எல்லாம் தெரியுமா? எவ்வளோ உயிரினங்களுக்கும் தெரியுமா நமக்கு? பூமிக்கு அடியில் நோண்டி பார்த்துருக்குமா? இல்லை கடலில் எத்தனை மீன், எத்தனை வெரைட்டியான இது இருக்குன்னு தெரியுமா நமக்கு? இல்லை, எல்லோரும் தான் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நோட் பண்ணி கொடுத்துட்டாங்க, இவ்வளோ வெரைட்டி, இந்தந்த வெரைட்டிலாம் இருக்குங்க கடலில், சொல்ல முடியுமா? முடியாது. பூமிக்கு மேலே உயிரினம் நம்ம மனுஷ உடம்பு பார்க்குறோம், நிறைய நாய், புலி, சிங்கம் எல்லாம் கரடி எல்லாம் பார்க்குறோம். ஓகே, இது இல்லாமல் சில விலங்குகளும் இருக்கும் பூமிக்கு மேலேயும். அப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சிடுதா? இல்லை, தெரியலல்ல. இப்போது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உயிரினங்கள் எத்தனையோ இருக்கிறது. அது யாரால் சொல்ல முடியும்? அப்போ எப்படி சொல்ல முடியும் கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எதுவும் சொல்ல முடியும்? இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தாலே தெரியலையா உனக்கு? இந்த உலகத்தை பார்த்தாலே தெரியலையா? கடவுள் சக்தி இல்லாமல் நடைபெறுமா? சூரியன் கரெக்டாக அந்த நேரத்தில் காலையில் உதிக்கிறது, மறையிறது, எல்லா செயல்களும் கரெக்டாக நடந்துதானே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்க தானே செய்யுது. அந்த சக்திக்கு பெயர் நம்ம கடவுள் பேர் வைக்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ண உதாரணம் சொல்லுவார், நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திரங்கள் இரவில் தெரியுது நமக்கு, பகலில் தெரியல. தெரியுதா பகலில்? ஏன் தெரியல? சூரியன்ற ஒரு வெளிச்சம், அது அதை விட பவர்ஃபுல்லானது. அந்த வெளிச்சம் இருக்கிறதால நம்ம கண்ணுக்கு அதுக்கு மேலே போக முடியல, அதனால் பார்க்க முடியல. பகல்லையும் இருக்குது நட்சத்திரம், பகலையும் நட்சத்திரம் இருக்கிறது இல்லையா? அப்போது நட்சத்திரம் இருக்கிறது, நம்ம பகலில் நம்ம பார்க்கல, இரவில் பார்க்குறோம். அதே போல் இறைவன் இருக்கிறான்ற நம்பிக்கை நமக்கு தெரியலன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியுமா? யார் அந்த அறிந்தார்களோ அந்த மகான்கள், அதுதான் அவதார புருஷர்கள் வருகிறாங்க. எதுக்காக இன்றைக்கி சங்கரரை பற்றி படிக்கிறோன்னா, இந்த மாதிரி மகா புருஷர்கள் நம்ம அவங்கள பற்றி படிக்கும் போதும் கேள்விப்படும் போதும் நமக்கு அந்த இறைவன் மீது நம்பிக்கை வலுப்படும். இவங்கெல்லாம் கடவுளோடு வாழ்ந்த கடவுளுடைய அம்சம் இல்லையா? அவங்கள வரதால் தான் நமக்கு கடவுள் இருக்கார் ஒரு நம்பிக்கை வருது. இல்லைன்னா யார் புரிஞ்சிக்க முடியும்? மனித ரூபத்தில் நம்மளை போல் உடல் எடுத்து ஒரு அவதாரங்கள் வந்து சொல்லலைன்னா நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அதான் சொல்லுவார், எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்.
இப்போது டெரஸ் மொட்டை மாடி இருக்குது, மொட்டை மாடியில் மழை பெய்யுது, அந்த மழையில் தண்ணி வருது, தண்ணி வந்தோடனே அந்த பைப் வழியாக வெவ்வேறு விதமான வழிகளில் இந்த தண்ணி மழை தண்ணி வெளியில் போகுது. அதில் ஒரு பைப்பில் வந்து ஒரு சிங்கம் மாதிரி முகம் வச்சுட்டாங்க, இன்னொரு பைப்பில் புலி மாதிரி ஒரு முகம் இருக்குது, இன்னொரு பைப்பில் யானை போல். இது ஒவ்வொரு பைப்பும் முகம். தண்ணி என்னவோ மழை தண்ணி தான், வெளியில் வர்றது பைப்பில் தான் வருது. ஆனால் அந்த பைப்பில் இருக்க முகங்கள் விதவிதமான முகங்கள். ஒன்று யானை முகம் இருக்குது, ஒன்று சிங்க முகம் இருக்குது. விதவிதமான முகம் இருந்தால் தண்ணி அதுதானே. அதே போல் தான் இந்த இறை பரம்பொருள் விதவிதமான ரூபத்தில் வருவாங்க. நமக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் அவதாரங்கள் வரும்போது அவர்கள் மூலியமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னொரு உதாரணம், இந்த செவுரு இருக்குது சரியா, இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் ஒரு மைதானம் இருக்குதா, நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த பக்கம் ஒரு ஓப்பன் கிரவுண்டு, நம்ம காலேஜ் கிரவுண்டு மாதிரி. உங்கள் காம்பவுண்ட் வாலில் ஒரு பெரிய ஓட்டை போட்டால், காம்பவுண்ட் வாலில் பெரிய ஓட்டை போட்டால் வச்சிங்களேன், அதெல்லாம் மூடிட்டுருக்கு. அந்த ஓட்டையை போட்டோன்னா அந்த பக்கத்தில் இருக்க மைதானத்தில் நீங்கள் அப்படியே ஓப்பனாக தெரியுமே, உங்களுக்கு கண்ணில் பார்க்கலாமே அந்த ஓட்டை வழியாக. இந்த காம்பவுண்ட் வாலில் நீங்கள் சரி ஒரு துளையை போட்டிங்கன்னா அந்த துளை வழியாக எல்லாத்தையும் பார்க்கலாமே. ஸோ இந்த சுவர் அதில் உள்ள துளை, இது அவதார புருஷர்கள், இந்த மகான்கள், இவர்கள் மூலிமா தான் அந்த கடவுளுடைய எல்லையற்ற தன்மையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், முயற்சி பண்ணலாம். இப்போ இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை வரும். அடுத்த நம்பிக்கை என்ன வரும் தெரியுமா? நமக்கு மேலே அப்போ கடவுள் எல்லாத்துலையும் இருக்காருன்னா நமக்குள்ளே இருக்க மாட்டாரா? இறைவன் எல்லாத்துலையும் இருக்கார், பரம்பொருள்லாம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கணுமே. அப்போது எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுள் பரம்பொருள் நமக்குள்ளேயும் இருக்கிறார். அதை தான் நம்ம சொல்கிறது, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், த கோல் இஸ் டு மேனிஃபெஸ்ட் த டிவினிட்டி வித்தின் யுவர் செல்ஃப். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் இல்லையா, உங்களுக்குள்ள ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அந்த தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்குது, அந்த தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்துங்க. அதான் சொல்கிறாரு, அதுதான் இறைவன்ற எல்லா இடத்துலையும் இருக்கார், நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பட என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள ஆற்றல், திறமைகள், நம்பிக்கை, சின்ன விஷயத்தில் கூட நம்ம பெருசாக ஆகிட மாட்டோம். நமக்குள்ளே இறைவன் இருக்கார், அந்த இறைவன் நம்ம காப்பாற்றுவார், ஒரு நம்பிக்கை வரும். சம்ஸ்காரம், நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது, நான் அங்கே வரல, அட்டன் பண்ண முடியல. எனிவே ஈவினிங் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். காலையில் உபநயனம் அப்படின்னு நடந்தது இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே உபநயனம்ன்றது பூணூல் அணிவித்தல் அப்படின்ற ஒரு செயல். இது எதுக்காக? இது பேர் சம்ஸ்காரத்தை கொடுக்கறது. சரி, நமக்குள்ளே என்ன சம்ஸ்காரம் இருக்குது அப்படின்றத ஒரு உதாரணம் மூலம் பார்க்கலாம். ஒரு ராஜா வீட்டு பையன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இளவரசன். வெரி குட், கரெக்டாக பிடிச்சேன். ஸோ ராஜா வீட்டு பையனா என்னவாக இருக்கணும்? இளவரசனாக தான் இருக்கணும். ஸோ அந்த இளவரசன் முன்னாடி ஒரு ஜென்மத்தில் என்ன வந்தாருன்னா, அந்த வண்ணான் துணினா கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த துணி துவைக்கிறது, இது பண்ணுறது, கழுதைகளை கூட்டும் போகிறது, இப்போலாம் கிடையாது. இங்கே சிட்டியில் வெளியெல்லாம் உண்டு, கிராமங்களில் துணி துவைப்பாங்க. இப்போ குழந்தைகள் விளையாடுவாங்க, குனிஞ்சு குனிஞ்சிட்டு மேலே அடிப்பாங்க, துணி துவைச்சி கொண்டு போவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய செயலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வண்ணான்கள். இவர் வந்து அடுத்த ஜென்மத்தில் ராஜா வீட்டு குழந்தையாக பிறந்தார். காரணம், யாரோ ஒரு முனிவர் அவருக்கு ஆசீர்வாதம், நீ ஒரு பெரிய நல்ல ராஜாவாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ராஜா வீட்டில் பிறந்து இளவரசன் ஆகிட்டார். இளவரசன் ஆன பிறகும் மற்ற குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாடும்போது என்ன பண்ணுறாரு, அந்த பழைய சம்ஸ்காரம் எப்படி இருக்குன்னா, வந்துட்டு எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு மற்ற நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்து, நான் குனிஞ்சிக்கிறேன், என் முது மேலே நீங்கள் துணியை அடிங்க, அந்த மாதிரி விளையாடுங்க. ஸோ அந்த விளையாட்டு மனசு வந்து பழைய சம்ஸ்காரம் இன்னும் முழுசாக போகலை. அதே வெண்ணானில் எப்படி துணியை துவைப்பாங்களோ அதே போல் என் முது வச்சுட்டு நீங்கள் துணி துவைக்கிற மாதிரி விளையாடுங்க. அந்த விளையாட்டு தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கு? அந்த இளவரசருக்கு. ராஜா விட்டு பையன் இளவரசனாக எப்படி இருக்கணும்? போர் புரியணுமா இல்லையா? மற்றவங்களுடைய சத்திரி இது இருக்கணும் இல்லையா? ஆனால் இல்லை. அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்லாங்க. சம்ஸ்காரத்தில் 3 முட்டை இருந்துதான். அந்த முட்டையை வந்து 3 முட்டையை அடை காத்து வளர்க்குறாங்க. அதில் ஒரு முட்டையிலேருந்து வருது கோழி குஞ்சு, இன்னொரு முட்டையிலேருந்து வந்தது ஒரு மயில், இன்னொரு முட்டையிலேருந்து வந்தது கோழி, மயில், இன்னொன்று வாத்து. அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்த பிறகு வாத்து என்ன பண்ணுது, தண்ணியை பார்த்தோன்னே வேகமாக போய் நீச்சல் அடி தண்ணியில் இறங்கிடுது. கோழி என்ன பண்ணுது, ஒரு பருந்து மேலே வரதை பார்த்தோன்னே உடனே போய் வேகமாக ஒளிஞ்சிக்குது, தன்னுடைய தாய் இதுக்கு போய் இதெல்லாம் மறைஞ்சிக்குது. மயில் முட்டை என்ன பண்ணுது, பறந்து வேகமாக போயிட்டு மரத்தில் உட்காருது. எல்லா முட்டைகள் தான் பார்க்குறதுக்கு வரும்போது தான் இருக்குது.
ஆனால் இருந்தாலும் அதனுடைய செயல்கள் பாருங்கள், தன்னுடைய பூர்வ வினை சம்ஸ்காரத்து பிரகாரம் அது மயில் போல் நடக்குது, இது வாத்து போல் நடக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலவிதமான இன்ப துன்பங்கள், பலவிதமான குடும்ப சூழ்நிலையிலேருந்து இங்கே வந்திருப்போம். நமக்கு சில சம்ஸ்காரங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த சம்ஸ்காரத்தை நம்ம மாற்ற முடியும். அதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும். இப்போ நல்ல விஷயங்களை கேட்குறீங்க, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்ன போல் நிறைய சுவாமிகள் பேசுகிறாங்க, சுவாமி கூட வாழறீங்க, இவ்வளோ அண்ணாக்கள் கூட வாழறீங்க, நல்ல மக்களோடு இருக்கிறதே பெரிய புண்ணிய காரியமாச்சே. இது சாதாரண விஷயம் இல்லையே, இது சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபோர்ஸ் பண்ணி. சில மாணவர்களுக்கு வீட்டு நினைப்பே இருக்குது, சில மாணவர்களுக்கு இல்லை நான் படிக்க பிடிக்கல, இந்த சூழ்நிலை பிடிக்கல, எனக்கு வந்து வெளியில் அவுட்டிங் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சம்ஸ்காரத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா? நல்லதானே, அது நல்ல செயல் தானே. அதை நீங்கள் ஏன் எடுத்துக்கூடாது பாசிட்டிவாக? எனக்காக தான் செய்கிறாங்க, என்னுடைய தெய்வீகத்தன்மை, எனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மை விழுப்புறதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலை வைக்கிறாங்க. சுவாமிக்கு வந்து பேசுகிறாங்க, மற்றவங்க பேசுகிறாங்க, நல்ல விஷயங்கள் கேட்குறது, உள்ளே போகிறது போகட்டும், நல்ல விஷயங்கள் காதுக்குள்ளே போகட்டும். அது நீங்கள் உங்களை உருவாக்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். யாரும் நினச்சிக்காதீங்க, உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியோ வாழ்க்கையில் உங்களை வந்து நல்ல செயல்களை கொடுத்துட முடியாது. நீங்களாம் மனம் விருப்பப்பட்டு இந்த சிந்தனைகள், எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கணும். சரி, பகவான் சங்கரை பற்றி கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவன் எங்கே பிறந்தார் தெரியுமா? காலடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில் காலடின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன கிராமம் மாதிரி சொல்லலாம். அங்கே சிவகுரு ஆரியாம்பாள் அப்படின்ற தாய் தந்தைகளுக்கு மகனாக பிறக்கிறார். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ கடுமையான தவம் பண்ணாங்கன்னா, குழந்தை இல்லை, முன்னால் சிவனை நோக்கி தவம் பண்ணுறாங்க, சிவனை நோக்கி சில அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறாங்க. பண்ண பிறகு சிவபெருமான் ஒரு நாள் கனவுல தோன்றார். நான் உனக்கு வந்து 2 விதமான வாய்ப்பு கொடுக்குறேன். ஒன்று, குறைந்த ஆயுள்னால் தெரியுமா? வயசு கம்மியாக தான் வாழ்வான், ரொம்ப வருஷம் இருக்க மாட்டான். குறைந்த ஆயுள் உள்ள ஒரு பையனை கொடுக்குறேன், நல்ல அறிவுள்ள ஒரு பையனை கொடுக்குறேன். இல்லை, இன்னொரு வழி, நீண்ட ஆயுள் உள்ள சாதாரணமான போல் சாதாரண மக்களை உனக்கு மகனாக பிறக்க செய்கிறேன் அப்படின்னு இந்த கேள்வி கேட்குறார். இந்த 2 கேள்வி யார் கேட்குறா? சிவபெருமான் கனவுல வந்து கேட்குறாரு. அப்போது சிவகுரு அவர் என்ன முயற்சி பண்ணி, எனக்கு ஆயுள் குறைவாக இருந்தாலும் நல்ல சிறந்த அறிவாய் உள்ள தெய்வீக பக்தி உள்ள மகன் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ சாதாரண விஷயமா நம்ம மக்கள்லாம் என்ன கேட்பாங்க? எனக்கு ரொம்ப ஆயுள் உள்ள குழந்தை தான் வேணும் அப்படின்வாங்க இல்லையா? இது பாருங்கள், சாதாரண ஒரு நல்ல தெய்வீக பக்தி உள்ள அறிவுள்ள குழந்தையாக இருந்தாலும் குறைந்த ஆயுள் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படி தான் இந்த மகான் பிறக்கிறார். இவர் பேர் என்ன? சங்கரன் பேர் வைக்கிறாங்க. வளரும்போதே அவ்வளோ அறிவு, அந்த பிரைட்னஸ். 3 வயசில் அவர் அவ்வளோ சாஸ்திரங்களை படிச்சிட்டார். குழந்தைங்களாம் நீங்களாக இருக்கீங்க, நமக்கு எவ்வளோ வயசு தேவைப்படுறது படிக்கிறதுக்கு, எவ்வளோ எனது தேவைப்படுறது. அவர் 3 வயசில் அவ்வளோ சாஸ்திரங்களை படிச்சிட்டார். சிறு வயதில் அவங்க தந்தை இறந்துட்டார். இறந்த பிறகு இந்த மாதிரி உபநயனம் அவங்க அம்மா செய்து வைக்கிறாங்க. உபநயனம் செய்து முடித்த பின்னா என்ன பண்ணுவாங்க? குருகுல கல்வி. இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் குருகுல கல்வி. நீங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல தங்கி சாது பெருமக்களோட, ஆசை பெருமக்களோடு வாழ்ந்து கல்வியை பெற்றுக்கொண்டு வருகிறீங்க. இது பேர் தான் குருகுல கல்வி. இந்த குருகுல கல்வி தான் சுவாமி விவேகானந்தர் விரும்பினார். அதன் மூலியமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை போய் சேரும். நீங்கள் வெறும் படிப்பு மட்டும் படிக்கலை, உங்களோட சேர்ந்து இந்த உடல், மனசு, ஆன்மா இதையும் தயார் பண்ணிக்கிறீங்க. கேரக்டர் பில்டிங், பண்பு நலன்களை நீங்கள் வளர்த்துட்டு போகிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுள்ள விஷயங்கள் நீங்கள் செயல்களை செய்ய நல்ல விஷயங்களை செய்யும் போது உங்களை அறியாமல் சில பண்புகள், குணநலன்கள். பாருங்கள், முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்படி வராங்க? எதனால் வராங்க? உங்களுக்கு அந்த ஈர்ப்பு. நீங்கள் இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு பற்று வைக்கிறீங்க. இதிலேருந்து நிறைய விஷயங்கள் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே சேருது. இந்த உடல் மனசை சேர்ந்து நீங்கள் உருவாக்குற மாதிரி. அதுபோல் குருகுல கல்வி அவ்வளோ முக்கியத்துவம். சங்கர குருகுல கல்வியில் போகும்போது டெய்லி போய் பிக்சை வாங்கணும். அது அங்கே குருகுல கல்வியில் நேம். ஒரு வீட்டுக்கு போகும்போது வயசான பெண்மணி, அவங்களால் கொடுக்கறது எதுவும் இல்லை, ஆனால் மனசு ஃபுல்லாக அன்பு. ஐயோ, இந்த குழந்தை வந்திருக்கானே, இவனுக்கு எதனா கொடுக்கணுமே. வீட்டு ரொம்ப ஏழ்மை. ஒரே நெல்லிக்கனி இருந்தது. நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்களா? அந்த நெல்லிக்காய் ஒன்று தான் இருக்குது, இது எப்படி கொடுக்கறது? சரி, இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பிக்ஷைக்காக வளர்க்குறாங்க அந்த வாங்கினர் சங்கரர்.
அவருக்கு தெரியுது அந்த அம்மா ஒரு அன்பால் கொடுக்குறாங்க, அங்கே வீட்டில் வேறு எதுவும் இல்லை, சாப்பாடு கொடுக்கறதுக்கு எதுவும் வசதி இல்லை. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ அன்பாட ஒரு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம், கொடுத்தல் அப்படின்னு, தானம் மறந்துடக்கூடாது, இந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்குது அந்த அம்மாக்கிட்ட. அப்போது சங்கரர் என்ன பண்ணுறதுங்களா, அந்த தேவியை நோக்கி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. இந்த ஸ்தோத்திரம் பண்ணவொடனே தேவியே மகிழ்ந்து அவங்க வீட்டுக்கு அந்த நெல்லிக்கணை போல சைஸில் கோல்டு தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு இது அந்த வீட்டு முற்றத்தில் பெய்ய வைக்கிறா, மழை போல் பெய்ய வைக்கிறா. தேவிடி அருள். ஸோ இந்த சிவபெருமானுடைய அருள் சொல்லலாம், இந்த தேவிடி அருள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சில அமானுஷ்யங்கள் இதெல்லாம் நீங்கள் சங்கருடைய நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து ஒரு பூர்ணா நதின்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு குளிச்சுட்டு வரணும். இப்படி குளிச்சு வரும்போது ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போது சங்கரர் வேகமாக போயிட்டு அம்மாவை தூக்கிட்டு வராங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிலில் நடந்து வராங்க, அவ்வளோ தொலைவுலேருந்து டெய்லி குளிக்கிறதுக்கு அவங்க போகிறாங்க அம்மா. அப்போது இவர் அந்த தேவியை நோக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு. சங்கரர் பிரார்த்தனை பண்ண உடனே அந்த நதி தன்னுடைய பிரவாகை எங்கே பக்கம் போகணுமோ அதை மாற்றி வீட்டு பக்கமாக திரும்பிச்சு. எங்கே வீடு இருக்குது, அவர் வீடு எங்கே இருக்கோ வீட்டு பக்கத்தில் நதி ஓடுது. அதுவே அந்த டைவர்ஸ் மாற்றிக்கிட்டு டேக் டைவர்ஸ்ன்ற மாதிரி அதுக்கிட்ட வந்துடுச்சு. நதி இப்போ வீட்டு பக்கத்தில் ஓடுது. பாருங்கள் என்ன ஒரு சக்தி ஆற்றல் இருக்க முடியும். அந்த பூர்ணா நதின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ண மடம் அங்கே ஒன்று இருக்குது. காலடியில் ராமகிருஷ்ண மடம் ஒன்று இருக்குது, ஸ்கூல் நடத்துகிறாங்க. அது பக்கத்தில் தான் சங்கராச்சாரியர் பிறந்த அவருடைய இடமும் அங்கே இருக்குது. நதியும் அங்கே பக்கத்தில் ஆகுது. நம்ம ஆசிரமத்தை ஒட்டி தான் அந்த நதியும் போயிட்டுருக்கு. இவர் 8 வயசு ஆகும்போது சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டாரு. அவருக்கு வைராகியம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கையில் நம்ம 8 வயசில் யோசிச்சு பாருங்கள், இந்த வாழ்க்கையில் சந்நியாச துறவு வாழ்க்கை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு. அவங்க அம்மாக்கிட்ட அனுமதி கேட்குறாரு. அம்மா யாருமே அனுமதி கொடுப்பாங்களா சன்னியாசம் ஆகிறதுக்கு? கொடுக்க மாட்டாங்களே. அவங்களும் கொடுக்கல. அப்போது அந்த நதியில் ஒரு தேவதை, அவர் சாபம் பெற்று ஒரு முதலையாக வாழ்ந்துட்டுருக்கார். அந்த நதியில் முதலையாக வாழ்ந்துட்டுருக்கார் ஒரு கந்தர்வன். அப்போது அந்த கந்தர்வன் என்ன பண்ணுறா, குளிக்க வரும்போது சங்கரன் காலை பிடிச்சிட்டான். காலை பிடிச்ச உடனே ஒரு கத்துறாரு, அம்மான்ற. அம்மா உள்ள வந்தோடனே, இது பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி அனுமதி கொடுத்தா தான், சன்னியாசத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா இந்த முதல்ல என்னை விட்டுடும், இல்லைன்னா என்னை இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு வாங்கிக்கிறார். அந்த அம்மாவை வேறு வழி இல்லை, சரி உயிரோடு இருந்தால் போதும் அம்மா பையன் அப்படின்றது அனுமதி கொடுத்துட்றாங்க. ஆனால் அது அனுமதி முடித்த பிறகு அம்மா சொல்கிறாங்க, நீ என்னை விட்டு போயிட்டுனா இறுதி காலத்தில் யார் எனக்கு காரியம் பண்ணுவா? அப்போது சொல்கிறாரு, நீ உன்னுடைய இறுதி காலத்தில் என்ன நினச்சேன்னா நான் அங்கே வந்துடுவேன். நீ எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்துடுவோம். வீட்டில் இருக்க வசதிகள் கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான் சங்கரர் இருந்த இடம், அதனால் அதை வைத்துக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டு வா. என்னுடைய வாழ்க்கை பயணம் நான் வேறு விதத்தில் தொடங்கணும்னு 8 வயசு பையன் நினைக்கிறான். 8 வயசில் அவ்வளோ ஞானத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய குரு எங்கே இருக்கார் தேடி போகிறார். நர்மதா நதிக்கு 2000 கிலோமீட்டர் தள்ளி பாத யாத்திரை நடந்து போயிட்டு நர்மதையில் தாண்டி அவருடைய குருவை சந்திக்கிறார். அவர் குகையில் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் பேர் கோவிந்த பாதர்னு பேர் என்ன? அவர் குரு பேர் கோவிந்த பாதர். கோவிந்த பாதர் சந்தித்து தன்னுடைய இந்த மாதிரி நான் சன்னியாசத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் சிக்ஷை சொல்லிக் கொடுக்கணும், அத்வைத்த வேதாந்தனா சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அத்வைத்த வேதாந்தம் அந்தளவுக்கு சிந்தனைகள் செய்ய வேண்டியதில்லை, அட்லீஸ்ட் அவனுடைய வாழ்க்கையை நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவருக்கு குரு அவர்கிட்ட சிக்ஷை கொடுக்குறாரு. அதெல்லாம் கல்வி பெற்ற பிறகு அவர் சொல்கிறாரு, குரு நீ காசியை நோக்கி சென்று பிரவச்சனம் பண்ணணும், இந்த வேதாந்தத்தை நீ பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு அனுமதி கொடுத்துறாரு. அவர் அங்கே காசியை நோக்கி வரார். வரும்போது அந்த பல சீடர்களை சந்திக்கிறாரு. அதில் ஒரு 4 சீடர்கள் அவருக்கு வந்துடுறாங்க, பெரிய மகான்கள். அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறதில்ல. ஒரு 4 சீடர்கள், முக்கியமான சீடர்கள், அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? சங்கருடைய வாழ்க்கையில் குருக்கிட்ட பெற்றுக்கொண்டு சீடரை நோக்கி சீடரெல்லாம் வராங்க. சீடர்கள் 4 பேர் வருகிறாங்க அவங்ககிட்ட. சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயம், அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒருத்தர் பத்மபாதர் அவர் பேர். அந்த நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கார். சீடன் டைம் ஆயிடுச்சிங்க, காலம் ஆயிடுச்சிங்க, கிளாஸ் எடுக்கணும், அந்த பக்கத்தில் இருக்கே, நீ உன்னுடைய காலத்தை வீணாக்கி இந்த நதி நோக்கி வான்னு அப்படின்னு கூப்பிட்டார். சங்கரர் இந்த பக்கம் இருக்கார், கூட 3 சீடர்கள் இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு சீடர் நதியை தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கார்.
இந்த பக்கம் வாப்பா நம்ம நம்ம டைம் இப்போ நம்ம கிளாஸ் டைம் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி நம்ம காலம் அதிகமாகிட்டுறது, இந்த பக்கம் வாங்கினோடனே அவர் நதியெல்லாம் பார்க்கல, நதி மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டார். அது இறைவனுடைய அருள் பாருங்கள். அந்த நதி மேலே நடக்க நடக்க அந்த நதியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பத்ம பூ. பத்மன்னா தாமரை இலை. தாமரை இலை இல்லை, தாமரை பூ மலருது. அவர் காலை வைக்க வைக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தாமரை பூ மலர்ந்து அதை தாண்டி வர்றார். அதுதான் குரு பக்தி, குருவுடைய அருள். குருவுடைய அருள் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. இங்கே நமக்கு என்றைக்குமே குரு அருள் இருந்துட்டு தான் இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த பக்கம் அவருக்கு பேர் அதனால தான் பத்மபாதர். ஏன்னா பத்மத்தில் வந்தது இல்லையா, அதனால் அவர் பேர் பத்மபாதர் அப்படின்னு. ஸோ பத்மபாதர், தோடகாச்சாரியார், சுரேஸ்வராச்சாரியார், இந்த மாதிரி இன்னொரு சீடர் இருந்தாங்க. அஸ்தாமலக்கர், 4 சீடர் முக்கியமாக. இவங்க தான் 4 மடங்களை இந்தியாவில் 4 மடங்களை நிறுவக்கிறது பகவான் சங்கரர் நியமிக்கிறார். 4 இடங்களில், ஒன்று கர்நாடகா இந்த பக்கம் சிருங்கேரின்ற இடத்துல, அந்த மாதிரி மற்ற துவாரகை அந்த பக்கம் பத்ரிநாத், பூரி, 4 இடங்களில் 4 மடங்கள். நீங்கள் அப்படி 4 மடம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரி, ஒரு தடவை ஆந்திர பிரதேசம் ஸ்ரீசைலம், இங்கே யாரா இருக்கீங்களா ஸ்ரீசைலத்தில்? ஸ்ரீசைலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஆந்திராவில். அங்கே வரும்போது அங்கே உள்ள மக்கள் சில பேர் இருக்காங்க, எப்படி கடவுளை வழிபடுவாங்க தெரியுமா? நரபலி, கபாலிகர் அப்படி சொல்லுவாங்க. கபாலிகர், நரபலி, மனிதனுடைய தலையை வெட்டி கொடுக்குறது. அந்த மாதிரி வழிபட்டுருந்தாங்க ஒரு காலத்தில். பாருங்கள், அவங்களும் கடவுள் வழிபடுறாங்க. நாங்கள் மனிதனுடைய தலையை இறைவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மனசுனா, பெரிய சக்கரவர்த்தி, பெரிய சன்னியாசி, இவங்களெலாம் பலியிட்டால் அந்த கபாலி, அந்த இறைவனே நமக்கு முன்னாடி வருவான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. அதில் அந்த தலைவன்லாம் இருந்தார். ஸோ அப்போது சங்கரர் ஆச்சாரியா வராரு. அவரை பார்த்து கேட்குறாரு, எனக்கு உங்களுடைய உடல் வேணும், உங்களுடைய தலை வேணும்னு சொல்லிக்கலாம் இல்லையா? எதுக்காக? பலியிடுறதுக்கு நீங்கள் வேணும்னோடனே சங்கரர், எங்கள் சீடர்லாம் இருக்காங்க, நான் இரவில் வரேன். பார்த்துங்களேன், தன்னோட உடலை தியாகம் பண்ணுறதுக்கு ரெடி சங்கரர். அதுக்காக அவர்கிட்ட வாதம்லாம் பண்ணல. இது பலியிட்டால் அவங்களுக்கு கடவுள் காட்சி கிடைக்கணும்னா ஓகே, நல்லதான் அப்படி சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்றாரு. நான் இரவில் வந்துடுறேன்னு. அப்போது அந்த மடத்தில் மற்ற சீடர்கள்லாம் இருக்காங்க. நைட்டில் படுத்துட்டு இருக்கும்போது இவர் நைட்டில் எழுந்து கிளம்பி போகிறதுக்காக போகும்போது அவருடைய சீடருக்கு மட்டும், பத்மபாதருக்கு மட்டும் மனசில் ஒரு எண்ணம், ஏதோ தவறு நடக்குது அப்படின்னு தோன்றுறது மனசில். அப்போது குரு எழுந்து பார்த்து கிளம்பிட்டார். பத்மபாதர் மனசில் நினைக்கிறார், ஐயோ என் குரு காணுமே, ஏதோ சம்திங் நடக்க போகிறது அப்படின்ற மனசில் எண்ணம் போது நரசிம்மரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாரு. நரசிம்ம அவதாரம் தெரியலையே உங்களுக்கு? ஸோ சிங்கம் முகம், மனித உடல், நரசிம்மரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பகவான் உள்ளுக்குள்ளே ஆவேசமாக உள்ள வரார். யாருக்குள்ளே? அந்த பத்மபாதர் அப்படின்ற அந்த சீடருக்குள்ளே உள்ளே வந்துட்டார் நரசிம்மராக. சிங்கமாக வரல அந்த இப்போ சுவாமி விவேகானந்த இதில் சொல்லுவார், மெடிடேட் ஆன் த ஹார்ட் ஆஃப் த லயன் அப்படின்னுவார். மெடிடேட், தியானம் பண்ணுங்க, எதை நோக்கி? சிங்கத்தினுடைய இதயத்தை தியானம் பண்ணுங்க, அந்த வலிமையை பெறுங்க அப்படின்னுவார். நமக்கு எதுக்கு அது சொல்கிறாரு தெரியுங்களா? இதுதான் உண்மை. நீங்கள் எதை நோக்கி வலிமையை பெறணும், அந்த எண்ணத்தை நினைக்கிறீங்க, எனக்கு வலிமை வேணும். அப்போ சிங்கம் இதயம் தானே இருக்கிறதுல வலிமையானது, அதோட வேறு என்ன வேணும்? அப்போ சிங்கத்தை இதயத்தையே தியானம் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல் இங்கே நரசிம்மரை நோக்கி தியானம் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அவருக்கு? நரசிம்மர் உள்ளே வருகிறார். அந்த ஆவேசத்தோடு அந்த கபாலிகள் இருந்த இடத்துக்கு போகிறார். இந்த கபாலிகள் இருந்த இடத்துல போகும்போது ஒரு கத்தியை வச்சுட்டு ரெடியாக நிற்கிறார். யாரை வெட்டுறதுக்கு? ஆதிசங்கரர் வெட்டுறதுக்கு போகிறார். அப்போது இந்த பத்மபாதர் போயிட்டு அவரை தடுத்து அந்த கத்தியால் எடுத்து அவருடைய இதயத்தை பிளக்கிறார். இந்த பிளக்கிறதுன்றது அப்போ பத்மபாதரால் முடியுமா? அவர் சன்னியாசி தானே, அவர் பண்ணியிருக்க முடியுமா? இந்த கேள்வி வருது இல்லையா? இல்லை, அதுக்குள்ளே யார் இருந்ததா? நரசிம்மர். எஸ், இந்த நரசிம்மர் ஆவேசம், நரசிம்மருடைய என்ட்ரி தான் அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்ததுக்கு. அந்த கபாலிகள் மாதிரி எவ்வளோ பயில்வானாக இருப்பாங்க கபாலிகள்லாம் தெரியுங்களா? அவங்களாம் நர மாமிசம் சாப்பிடக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க இல்லை? அவங்களே தடுத்து அவங்களுடைய கத்தி எடுத்து அவங்க இதயத்தை பிளக்கிறாரு. அப்போது சங்கரர் முடிச்சு கொண்டு பார்க்குறாரு, நரசிம்மருடைய தரிசனம் கிடைக்காது. யாருடைய தரிசனம்? நரசிம்மருடைய அவதாரத்துடைய தரிசனம் கிடைக்குது. அதை பார்த்தவொடனே அவருக்கு அந்த நரசிம்ம மேலே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம்னா பாடல். அந்த பாடல் பாடுறார் அவர் மேலே பக்தி செலுத்தி. ஸோ அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது, நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இறைவனுடைய அருள் இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், நம்மளை பாதுகாப்பார்.
தன்னுடைய உயிர் கொடுக்கறதுக்கு போனார் சங்கரர். இருந்தாலும் யார் பாதுகாத்தா? இந்த பகவானே வந்து பாதுகாத்தா இல்லையா? நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த தன்னுடைய சீடனுடைய உடல் வேணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் என்று பாதுகாக்கிறாங்க இல்லையா? அது 4 சீடர்களை கூப்பிட்டு வந்து பல இடங்களுக்கு இப்படி. அந்த காலத்தில் இது நம்ம இப்போ புரியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலத்தில் வந்து ஒரு யாகம் எஞ்சம் நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கடவுள் பக்தின்னா வந்து யாகம் பண்ணணும், எஞ்சம் பண்ணணும். இப்போ இருக்க மாதிரி கிடையாது. ஸோ இதை தான் வந்து இந்த அத்வைத்த வேதாந்தத்தை கொடுத்து பகவான் சங்கரர், ஆதிசங்கரர் எல்லா மக்களையும் ஒன்றாக இணைத்து 6 தேவர்கள் கொண்டு வந்துட்டார். நீங்கள் காலடி போனீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய பகவான், 2வது கணபதி, கணாபத்தியம் ஒரு நிறுவனம், அடுத்தது முருகர், அடுத்தது சிவன், அது தேவி, விஷ்ணு. மொத்தம் எத்தனை தெய்வங்கள்? சூரியன், கணபதி, முருகன், சிவன், தேவி, விஷ்ணு. மொத்தம் 6 தெய்வங்களுக்குள்ள எல்லா முன்னாடியெல்லாம் நிறைய மரங்கள் வழிபடுறது, அது வழிபடுறது, நிறைய வழிபாடு இருந்தது. இது எல்லா தெய்வங்களும் கொண்டு வந்து 6 தெய்வங்களுக்குள்ளே நீங்கள் வழிபடுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்சமான தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்க. சில பேர் தேவி பிடிச்சிருக்கோம், சில பேர் கணபதி பிடிச்சிருக்கோம், சில பேர் முருகன் பிடிச்சிருக்கோம். எந்த தெய்வங்களை இந்த 6 தெய்வங்களுக்குள்ளே வழிபடுங்க அப்படின்னு கொண்டு வந்து வச்சுருக்காரு இந்த ஷட் மதங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய சன்னியாச பரம்பரை இருந்தது. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கு ராமகிருஷ்ணா பரம்பரை இல்லையா? ராமகிருஷ்ணன் அவருடைய பரம்பரையில் தான் வராங்க. சங்கராச்சாரிய புரி சம்பிரதாயம் அப்படின்ற பரம்பரையில் வராங்க. நிறைய இந்த மாதிரி பரம்பரையில் இருக்குது, சன்னியாச பரம்பரை நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒன்றா இணைச்சி தச சம்பிரதாயம் 10 விதமான சம்பிரதாயங்களில் கொண்டு வந்து வைத்தார் ஆதிசங்கரர். அவர் வாழ்ந்த வயசு எவ்வளோ தெரியுங்களா? 16 வயசு தான் அவருக்கு சிவபெருமான் கொடுத்த ஆயில். 16 வயசுல போய் இறந்துருவார். 16 வயசுக்குள்ளே இவ்வளோ வேலையை முடிச்சிட்டார். எங்கே போயிட்டு குருவை சந்தித்து அங்கெல்லாம் வந்துட்டார். அப்போது வேதவியாசர் வேறு ஒரு உருவத்தில் பண்டிதர் மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. ஆர்கியூனா டிபேட், அதாவது நீங்கள் ஒன்று வைப்பீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று கேள்வி கேட்பீங்க, நான் ஒரு பதில் சொல்லுவேன், நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேதவியாசர் ஒரு முனிவர் வேஷத்தில் வந்து சங்கர்கிட்ட டிபேட் பண்ணுறாரு. அப்போது அவருடைய சீடர் பார்த்துட்டு, இவர் வந்து நாராயணுடைய அம்சம் வேதவியாசர், இவர் சிவபெருமானுடைய அம்சம் சங்கரர், 2 பேருமே ஆர்கியூ பண்ணால் என்றைக்கு முடியாது, 2 பேருமே பாதம் பணிஞ்சு தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய சுயமான உருவத்தில் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ 2 பேருக்கும் பணிஞ்சு கொள்கிறார்கள். இவர் வேதவியாசர் வரம் கொடுக்குறார், இன்னொரு 16 வருடம் நீங்கள் வாழ்ந்து இந்த உபதேசத்தை பிரச்சாரம் பண்ணணும், இந்த அத்வைத்த வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ணணும். இப்போ மொத்தம் எவ்வளோ வருஷம்? 16 + 16 32 வருடங்கள் வாழ்ந்தார். முடியும் போது இந்த மடங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணிவிட்டு சங்கரர் எங்கே போகிறாரு? கேதார்நாத். கேதார்நாத் பார்த்துருக்கீங்களா? உத்தரகாண்ட். இந்தியாவில் உத்தரகாண்ட்ன்ற ஒரு இடம் இருக்குது. அதில் 4 தாம் சொல்லுவாங்க, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத். அதில் கேதார்நாத்ன்றது ஒரு சிவபெருமானுடைய ஒரு ஸ்தலம். இருக்கிறதுல உயர்ந்த பனி, அந்த பனி இருக்குது, போயிருக்கோம். நீங்களாம் வளர்ந்த பிறகு போகலாம், நாங்களாம் போயிருக்கோம் கடவுள் கிருப்பையில். நீங்களும் போகணும், போய் பாருங்கள். அந்த கேதார்நாத்தில் உடலோடு சென்று அந்த இடத்தில் ஐக்கியமாகிறார். அங்கே தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாருக்கும் அவருக்கு பூமழையாக பொழிந்து உடலோட விதேக முக்தியாக ஆகிறார். பகவான் சங்கரர் இறந்துன்னா உடல் இறக்கல, விதேக முக்தியாக போகிறார். ஸோ அவர் விட்ட இந்த பரம்பரை இன்று ராமகிருஷ்ண மடங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பரம்பரைகளில் இருக்கிற பரம்பரைகள் இன்றைக்கி நம்மெல்லாம் பயன்பெற்றிருக்கோன்னா அந்த பகவான் அவருடைய அருள், அந்த சங்கரர் அருள், அந்த சிவபெருமானுடைய அம்சம் இவங்கெல்லாம் வந்ததால் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் பயன்பெற்று கொண்டு வருகிறோம். ஸோ இந்த நல்ல நாளில் என்ன யாரை பற்றி சிந்திச்சிருக்கோம்? ஆதிசங்கரர் பற்றி சிந்தித்திருக்கிறோம். இந்த எண்ணங்களை நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு அந்த பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம கொடுத்துருக்குது, நம்ம படிக்கின்ற இந்த கல்வி நிறுவனங்களுக்கு நன்றி சொல்லணும். இங்கெல்லாம் வந்து சாது சங்கத்தோடு வச்சுருக்காரு. இதை விட புண்ணியம் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கீங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்ம நல்ல இடத்துல வச்சுருக்கார் இறைவன், உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல, மறந்துடாதீங்க. எல்லோரும் ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ மாணவர் செல்வங்கள் இருக்காங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் போகிறாங்க வராங்க, எத்தனை பேரால் உட்காந்துருக்க முடியும், எத்தனை பேர் ராமகிருஷ்ண மிஷனோட தொடர்போ இல்லை இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் உட்காந்து தங்கி பயின்று நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா உங்களுக்குள்ளே இருக்க இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நல்ல இடங்கள் அமைப்பை கொடுத்துருக்காரு. அதனால் நல்ல சங்கம், நல்லோர் இணைப்பு கிடைக்கிறதே பெரிய புண்ணியமாக இந்த காலத்தில்.
நீங்கள் வெறும் கெட்ட செயல் செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்ல மக்களோடு இருந்தாலே போதும், நீங்கள் நல்ல மாறிடலாம். புரியுதுங்களா? நல்ல செயல்கள் செய்யணும்னா நல்ல மக்களோடு இருக்கிறது ஒரு பெரிய செயல். ஸோ நல்ல மக்களோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இங்கே ராமகிருஷ்ண மடம் மயிலாப்பூரில் இருக்குது, இங்கே விவேகானந்தா இல்லம் இருக்குது, இந்த பக்கம் நம்ம காலேஜ் இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் ராமகிருஷ்ண மடங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வரீங்க, கேட்குறீங்க, புரிஞ்சுட்டு வரீங்க. இது ஒரு விதத்தில் இந்த மாதிரி மற்ற மேலே நம்பிக்கை வருது, கடவுள் மீது நம்பிக்கை வருது. வெறும் ராமகிருஷ்ண மடம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கிறது, கடவுள் இருக்கிறார், கடவுள் மீது நம்பிக்கை எனக்கு வருது. அது பெரிய பாக்கியம்தான் நமக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையாக உட்கார்ந்து கேட்டுட்ருக்கீங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்தத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. சுவாமி ஆதிசங்கரின் வாழ்க்கை அனுபவங்கள், வேதாந்த கருத்துக்களை, அறிவியல் எடுத்துக்காட்டுகள் மற்றும் பரம்பொருள் சமஸ்காரம் மற்றும் 4 சீடர்கள், அவர் நிறுவிய 4 மடங்கள் மற்றும் கடவுள் வழிபாடு, 6 மதங்களின் கடவுள் வழிபாடு, 10 சம்பிரதாயங்கள் மற்றும் குருகுல கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் நமக்கு எடுத்துரைத்த சுவாமிஜி அவர்களுக்கு நமது இல்லத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மகேஷ். மேலும் நமது சுவாமி விவேகானந்தரின் அமுத மொழிகளை இந்த தருணத்தில் கூறி நமக்கு தேவையான கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மரே. தேங்க்யூ. இறுதியாக ஜெய். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கே. जय श्री महामाही के. जय श्री स्वामी जी महाराज के. जय स्वामी ब्रह्मानंद महाराज के. जय स्वामी रामकृष्णानंद महाराज के. जय श्री रामानुज स्वामी के. जय श्री शंकर महाराज के. जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माही के. जय श्री सिद्धि विनायक मूर्ति के. जय